அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய உளவுத்துறை ரா நேற்றைய தினம் பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்குது நண்பர்களே. அதுல பாகிஸ்தானே ஆடி போயிருக்குது அப்படின்னே சொல்லணும். ரா அமைப்பு பாகிஸ்தான்ல அப்படி என்ன செய்தது, எதற்காக ரா இப்படி ஒரு ஆபரேஷனை அங்க பண்ணுச்சு, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. நம்முடைய வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றது நண்பர்களே. அங்க அல் புத்ரா அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்புடைய தளபதியாக இருந்த ஹம்சா ஃபர்ஹான் அப்படிங்கிறவரை 2 அடையாளம் தெரியாதவர்கள் துப்பாக்கியால சுட்டு கொண்டாங்க. அவர் அங்க ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த போது அங்க திடீர்னு பைக்ல வந்த முகமூடி அணிந்த இருவர் அவர் மீது சரமாரியான துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க. அவருடைய உடலை போலீசார் கைப்பற்றிய போது அந்த உடல்ல அப்படி சல்லடை போல துப்பாக்கி குண்டுகள் துளைத்திருக்கிறத போலீசார் பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. இந்த ஹம்சா ஃபர்ஹான் யாரு அப்படின்னா, நம்ம நாட்டில் 2019ஆம் ஆண்டு புல்வாமால நம்ம ராணுவ வீரர்களின் மீது ஒரு கடுமையான தாக்குதல் ஒன்று, ஒரு தீவிரவாத தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது இல்லையா? உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கலாம். 2019ஆம் ஆண்டு நம்மளுடைய ராணுவ வாகனங்கள் அணிவகுத்து போகும்போது நம்மளுடைய ராணுவத்தினரின் மீது பயங்கரமான குண்டுவெடிப்பை நிகழ்த்தி அதில் 40 இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவன் தான் இந்த ஹம்சா ஃபர்ஹானே. இவன் அந்த தாக்குதல் மட்டுமல்ல, இந்தியாவில் பல்வேறு தாக்குதல்களை நடத்தினதுக்கு காரணமாக இருந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இவன் இந்தியாவில் காஷ்மீரில் இருக்கிற பல இளைஞர்களை திசை திருப்பி தீவிரவாதிகளாக மாற்றியிருக்கிறான் அப்படிங்கிற செய்தியும் நம் காதுகளுக்கு கேட்டது. இந்த ஃபர்ஹான் பாரதத்துடைய காஷ்மீர் பகுதியை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறதான் உண்மை. அதுவும் அந்த புல்வாமாக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் அவனுடைய ஊர். அங்கே பிறந்து வளர்ந்தவன் கல்லூரி மேல் படிப்புக்காக நான் பாகிஸ்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்திய அதிகாரிகளிடம் அனுமதி வாங்கியிருக்கிறான். பிறகு பாகிஸ்தானுக்கு படிப்புக்காக போனதாக சொல்லப்படுது. அங்க போனவன் பாகிஸ்தானுடைய தீவிரவாத இயக்கங்கள்ல சேர்ந்து அதற்கு பிறகு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறான். பல வருடங்கள் அவன் தீவிரவாதியாக ட்ரைனிங் எடுத்திருக்கிறான். அதற்கு பிறகு இந்தியாவுக்கு திரும்பி இந்தியாவில் புல்வாமாலேயே தங்கிக்கிட்டு அங்க தன்னுடைய ஊர்ல பக்கத்து ஊர்ல அந்த மாவட்டத்துல பல இளைஞர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களையெல்லாம் பாகிஸ்தானுக்கு தீவிரவாத பயிற்சிக்காக இவன் அனுப்பினதாக சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, அவன் இந்தியாவில் இருந்த போதே கூட இந்தியாவில் சின்னதும் பெருசுமா பல தாக்குதல்கள் நடத்துவதற்கு இவன் திட்டமிட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு இந்திய அதிகாரிகளுடைய கெடுபிடி பயங்கர ஜாஸ்தியான பிறகுதான் இவன் பயந்துகிட்டு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஓடி இருக்கிறான். பாகிஸ்தான்ல இருந்துகிட்டு அங்கிருந்து இந்தியாவின் மீது பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறான். அந்த தாக்குதல்களுக்கு இவன் மூளையாக இருந்து செயல்பட்டிருக்கிறான். அப்படி ஒரு தாக்குதல் தான் 2019ஆம் ஆண்டு இவன் இந்திய ராணுவத்துக்கு எதிராக நடத்தின புல்வாமா தாக்குதல். அந்த புல்வாமா தாக்குதல்ல 40 இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியானது இந்தியாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அது மட்டுமல்ல, அது வரைக்கும் பாகிஸ்தானிடம் கொஞ்சம் இணக்கமான போக்கை காட்டிக் கொண்டிருந்த நம்முடைய பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் அதற்கு பிறகு பாகிஸ்தானோடு நாங்கள் பேச்சுவார்த்தையே நடத்த மாட்டோம் அப்படின்னு முடிவு செய்தாரு. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானோடு இருக்கிற அனைத்து உறவுகளையும் நாங்கள் கட் பண்றோம், எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை, நீங்க தீவிரவாதத்தை நிறுத்தினா தான் நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு முன் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்பு இருந்த
இந்திய பாகிஸ்தானுக்கு இடையிலான பஸ் சர்வீஸு, அப்புறம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்வது இறக்குமதி செய்வது அப்படின்னு, அப்புறம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு மாணவர்கள் படிக்க போகிறது, அங்கேருந்து இங்கே சிலர் படிக்கிறேங்கிற பேரில் வர்றது, இது எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்தில் நிறுத்தினார் திரு மோடி அவர்கள். அதற்கு பிறகு தான் காஷ்மீரே கொஞ்சம் முன்னேற ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். காஷ்மீரில் அமைதி திரும்ப ஆரம்பிச்சதை பார்க்குற பாகிஸ்தானியர்களுக்கு வயிறு எரியுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தானால் எதுவும் செய்ய முடியாமல் திணறிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அவ்வளவு கடுமையான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உளவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படிங்கிறதும் ஒரு காரணம். கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தோம்னா இந்தியாவில் யாரையெல்லாம் நம்ம தீவிரவாதி, இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவங்க அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோமோ அந்த லிஸ்டில் இருக்கிற ஒவ்வொருத்தராக பாகிஸ்தானில் கொல்லப்பட்டு வர்றதை பார்க்குறோம். குறிப்பாக பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்புகளான லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, அல் அபர், இந்த மாதிரியான தீவிரவாத இயக்கங்களில் இருக்கிற இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிற தீவிரவாதிகளை இனம் கண்டு இந்தியா அவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக இந்திய உளவுத்துறை ராவை ஏவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரா அமைப்பு பாகிஸ்தானுக்குள்ளேயே ஏஜென்ட்டுகளை வச்சுக்கிட்டு அங்கேருந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அங்கே வச்சே துப்பாக்கியால் சுட்டே கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். நேற்றைய தினம் இந்த ஹம்சா புர்ஹான் கொல்லப்பட்டார் இல்லையா, இதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் அமீர் ஹம்சா அப்படிங்கிற ஒரு தீவிரவாதியை இதே மாதிரி அடையாளம் தெரியாத துப்பாக்கி ஏந்திய நபர்கள் சுட்டு கொன்னாங்க. அவர் யாருன்னா லஷ்கர் இ தொய்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அமைப்புடைய ஃபவுண்டர்களில் அவரும் ஒருத்தர். அதற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னாக்க மார்ச் மாதத்தில் முகமது தஹீர் அன்வார் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதியை இதே போல அடையாளம் தெரியாதவங்க சுட்டு கொண்டாங்க. அந்த தஹீர் அன்வார் யார் அப்படின்னா ஜெய்ஷ் இ முகமதுடைய மசூத் அசார் இருக்கார் இல்லையா, அவருடைய சகோதரர் அப்படிங்கிறது. இதே போல கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர்த்த தீவிரவாதிகளை, இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட தீவிரவாதிகளை துப்பாக்கியாலேயே சுட்டு தள்ளி இருக்கிறாங்க அடையாளம் தெரியாத சில நபர்கள். ஒவ்வொரு சம்பவத்திலையும் பைக்கில் 2 பேர் வர்றாங்க, முகமூடி போட்டுக்கிட்டு வர்றாங்க, துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல பாகிஸ்தானால. இந்த வேலைகளை எல்லாம் ரா அமைப்பு தான் செய்யுது, இந்தியாவுடைய உளவுத்துறையான ரா அமைப்பு தான் செய்யுது அப்படின்னு பாகிஸ்தானுடைய மினிஸ்டர்கள்லேருந்து பலரும் இந்தியாவின் மீது குற்றம் சாட்டிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு துளி கூட அவங்களால எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதான் உண்மை. இந்தியாவும் இது தொடர்பாக வாயை திறப்பதாக இல்லை. ஆனால் பொதுப்படையாக பலரும் பேசிக்கிற விஷயம் என்னென்னா, இதெல்லாமே நம்முடைய ரா அமைப்பு செய்கிற விஷயம்தான் அப்படிங்கிறது. இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.